ஹாய் ஹலோ வாங்க, எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இன்னைக்கு அஸ்வின் சீக்ரெட் சமையலில் உளுந்து 1 ஹவர் ஊற வச்சுக்கிறேன். 1 ஹவர் ஊற வச்சுக்கோங்க, ரொம்ப நேரம் ஊற வேண்டாம். உளுந்து பாருங்கள், இந்த மாதிரி ஊறினா போதும். நம்ம தண்ணியே இல்லாமல் மிக்ஸி ஜாரில் இதை நம்ம போட்டு அரைச்சிட்டு வந்துடுறேன். அரைச்சிட்டு தண்ணி ஊற்றாதுங்க, தண்ணி ஊற்றாத அரைங்க. இது எவ்வளோ நல்லா வரும். உளுந்து அரைச்சிட்டு வந்துட்டோம். இந்த மாதிரி தண்ணி ஜாஸ்தி ஊற்றாத கொஞ்சமாக அரைச்சிட்டு வந்துடுங்க. இதில் என்னென்ன போடுறதுன்னு பாருங்கள். போண்டா தான் போட போகிறேன் நான், உளுந்து போண்டா. கொஞ்சமாக அரிசி மாவு போட்டுக்கோங்க, ஒரு 2 ஸ்பூன் அரிசி மாவு, கொஞ்சம் சால்ட்டு, தேவைக்கு சால்ட்டு போட்டுக்கோங்க. தேவைக்கு சால்ட்டு, பெப்பர் பொடி போட்டுக்கோங்க. அது கூட கொஞ்சம் கருவேப்பிலை. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. சூப்பராக மிக்ஸ் பண்ணிவிட்டு பாருங்கள், எண்ணெய் சூடு பண்ணிக்கிறேன். அப்படியே போட்டு எடுக்க வேண்டும். மாவு நல்லா கலக்கியாச்சு. இந்த மாதிரி நல்லா கலக்கிடுங்க. நம்ம இப்போ எண்ணெய் சூடாச்சு, போண்டா போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், சூப்பராக இருக்குது. இப்படி கையில் தண்ணி தொட்டுக்கோங்க. எண்ணெய் சூடு ஆயிடுச்சான்னு பார்க்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. நம்ம சின்ன சின்னதாக போண்டாவாக போட்டுக்கலாம். வடையாக போட்டுக்கலாம், போண்டாவும் போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. உளுந்து சாப்பிட்டா உடம்பு நல்லது, ஹெல்த்தியாக இருந்தோம். நம்ம டெய்லியும் கூட வடை சாப்பிட்லாம். அதான் பெண் பிள்ளைங்க டெய்லியும் சாப்பிட்லாம், உடம்புக்கு ஆரோக்கியமானது. நம்ம சின்ன சின்னதாக போண்டா மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். சரிங்களா? ஒரு 1 ஹவர் ஊறுனா போதும் உளுந்து. சரிங்களா? சிம்பிளாக ஆகிடும். பாருங்க, போட்டாச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுத்துக்கோங்க. தண்ணியை கையில் தொட்டுக்குன்னு போண்டா அப்படியே போடுங்க. பாருங்கள், இப்படி நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா அது வெந்து வரும். சூப்பராக நம்ம உளுந்து தான், வெறும் உளுந்து தான் போட்டுக்கிறோம், வேறு எதுவுமே போடல. கொஞ்சம் பெப்பரு, கருவேப்பிலை, உப்பு, ஒரு 2 ஸ்பூனு அரிசி மாவு போட்டுக்கோங்க. அவ்வளோதான், ஜாஸ்தி கூட வேண்டாம். அவ்வளோதாங்க. அதனால் வெறும் உளுந்து தான் இது. அவ்வளோ நல்லது, உடம்புக்கு ஆரோக்கியமானது. இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டா உடம்பு நல்லது. பாருங்கள், நல்லா வெந்துடுச்சு. இந்த மாதிரி கலர் வந்துடுச்சு பாருங்கள், சூப்பராக. இப்போ நம்ம இதை எடுத்துக்கலாம். சரிங்களா? சூப்பராக வந்துருக்கு பாருங்கள். உளுந்த போண்டா, உளுந்த மாவு போண்டா. சரிங்களா? எண்ணெய் கூட குடிக்காது, நல்லாயிருக்கும். புசு புசுன்னு அப்படியே தொட்டால் அப்படியே பன்னு மாதிரி இருக்கும் இந்த வடை போண்டா. சிம்பிளான போண்டா இது, சிம்பிளான போண்டா. எல்லோரும் நல்லா டேஸ்டியாக இருக்கும். இப்போது பாருங்கள், அதே மாதிரி நான் 2வது டைம் போடுறேன். சின்ன சின்னதாக போட்டு எல்லாத்தையும் போட்டு எடுத்துகிட்டு நான் காட்டுறேன். பாருங்கள், நல்லா கலர் வந்துடுச்சு பாருங்கள். 2வது வாட்டி போட்டு கலர் வந்துடுச்சு பாருங்கள். எல்லாம் எடுத்துட்டோம். சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இது மாதிரி சாயங்கால டைமில் நீங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. எல்லாருமே சாப்பிட்ணும். எலும்புக்கெல்லாம் நல்லா இடுப்பு வலி, முதுகு வலி, எலும்பு வலிக்கெல்லாம் ரொம்ப நல்லது உளுந்து. மெயின் இடுப்பு ஸ்ட்ராங்காக இருக்கும். இடுப்புக்காகவே நம்ம இது டெய்லி சாப்பிட்ணும், இடுப்பு வலிக்காகவே. பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக வந்துக்குது, சூப்பராக வந்துக்குது. சாஃப்டாக இருக்குது. உள்ளே மேலே மொறுன்னு உள்ளே சாஃப்டாகவும் இருக்குது. யார் யாருக்கு போண்டா பிடிக்குமோ இன்றைக்கே செஞ்சு பாருங்கள். எப்படி வந்துச்சு சொல்லுங்கள். சூப்பராக இருக்குது பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். புசு புசுன்னு உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்குது. சாப்பிட்றதுனால லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காத அஸ்வின் சீக்ரெட்டை சப்ஸ்கிரைப்